எனக்கு பின்னால் தெரிவது இலங்கையின் வரலாற்று புகழ் பெற்ற சிறப்புமிக்க சீகிரிய குன்று. அதன் முன்னாலிருந்து இன்றைய வீடியோவை உங்களுக்கு தருகின்றேன். உள்நாட்டவர்களுக்கு பெரியவர்களுக்கு 120 ரூபா கட்டணம், 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு கட்டணம் இல்லை. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க சீகிரியாவை பார்க்க நான் வந்திருக்கின்றேன். அதன் காட்சியை இப்போலாம் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு உல்லாச பயணிகள் அதிக எண்ணிக்கையினர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இன்று ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் சிங்கள புத்தாண்டு தினத்திலே தான் நான் வந்திருக்கின்றேன். சீகிரிய மலை அல்லது குன்று எனப்படுவது இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது 5ஆம் நூற்றாண்டில் முதலாம் காசியப்ப மன்னனால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டையாகவும் அந்த காலத்தில் ஒரு அழகான அரண்மனையாகவும் அமைந்திருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 477 முதல் 495 வரையான ஆட்சி காலப்பகுதி இவருடைய காசியப்பன் மன்னனுடைய ஆட்சி இருந்தது. அவர் தனது தந்தையை கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார். சகோதரர் முகலனிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் தரைமட்டத்திலிருந்து தலைநகரை மாற்றி 600 அடி உயரமான இந்த செங்குத்தான பாறையின் மேல் அரண்மனையை கட்டியிருக்கிறார். இது இந்த சீகிரியா உலக அளவில் மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த குன்றுக்கு உச்சிக்கு செல்லும் வழியில் 2 பிரமாண்டமான சிங்க பாதங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. முற்காலத்தில் இது ஒரு முழுமையான சிங்கத்தின் வடிவில் இருந்ததாக கருதப்படுகிறது. இந்த குன்றின் அடியில் நீர்த்தோட்டங்கள், நீரூற்றுக்கள், தடாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சீகிரியாவுடைய ஓவியங்கள் இந்த பாறையில் உட்பகுதியில் குகையில் வரையப்பட்டுள்ள அப்சராஸ் எனப்படும் அழகான பெண்களுடைய ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை. இவை அஜந்தா ஓவியங்களுடைய இந்தியாவுடைய அஜந்தா ஓவியங்களுடைய பாணியை ஒத்தவையாக இருப்பதாக கூறப்படுகிறது. சீகிரிய யுகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குளங்களில் ஒன்று தண்ணீர் இருக்கிறது. இதற்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய இந்த குளம் வற்றி போயிருக்கிறது. இரண்டும் மறு அருகிலே தான் இருக்கிறது. இங்கே ஒரு அறிவித்தல் பலகை. இரவு வேளைகளில் மாலை நேரம், இரவு மற்றும் அதிகாலைகள் காட்டு யானைகள் இந்த பிரதேசத்தின் ஊடாக நடமாடுவதால் ஆபத்தானது, அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் பலகை ஒன்று காணப்படுகிறது. மட்டுமல்ல, முதலைகள் கவனம் என்ற அறிவித்தல் பலகையும் காணப்படுகிறது. குன்றுக்கு வந்த போதிலும் நான் இந்த நேரத்திலே மேலே ஏற முயற்சி செய்யவில்லை. கவலையாகத்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் அது இந்த பட்ட பகலிலே நீண்ட நேரம் எடுக்கும் என்பதன் காரணமாக செல்லவில்லை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வஸ்ஸலாம்.